ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு தீபாவளி கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி ஆர்டர் போட்டுட்டோம். நம்ம அந்த கிராக்கர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து அதுதான் வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாட்டி நம்ம வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், கை ஷர்ட் அதெல்லாம் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை, நாங்கள் ஆர்டர் பண்ணதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் நம்ம எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பட்டாசு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் வந்து நமக்கு சிவகாசிலேருந்து வந்திருக்க பார்சல். நல்லாவே வந்து பெருசாக தான் இருக்குது. நல்லாவும் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க சேஃப்டியாக. இது வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் வரும், எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வரும், அதான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சரி, டேப் இருக்கா? ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே. இது வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, கேலண்டர். போன வருஷமும் நம்ம இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிராக்கர் ஷாப்பில். போன வருஷமும் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷமும் கொடுத்துட்டாங்க. அது வந்து இந்த டேட் ஷீட் இங்கே இருக்குது. ஸோ மேலேயே வந்து ஒரு கேலண்டர் இருக்குது, அதை நம்ம இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறமா உங்களோட என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்துருக்கு, என்னென்ன கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராக்கர்ஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஓகேவா, உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க மேலேயே. இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன ஐட்டம்லேருந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மாஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் தான், புஸ்வானம் தான். இது வந்து நமக்கு லைட் பண்ணோன்னா இது வந்து ஒயிட் கலரில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபவுண்டைனு, எக்ஸ்மாஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷார்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது. இன்னொன்று நல்லா ஹைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் உள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிச்சு நல்லா 7 ஷார்ட் வரும். இது வந்து ஒயிட் கலரில் தான் வரும்னு நினைக்கிறேன் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூபிடோ அப்படின்னு இருக்குது. இது வந்து எடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோ. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் தான், புஸ்மானோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5மே 5 கலரில் வரும். க்ரீனு, ரெட்டு, கோல்டு, இது வந்து ஒயிட்டு அண்ட் வந்து நடுவில் இருக்க ரெட் அண்ட் க்ரீன். இந்த மாதிரி இது வந்து 5 கலரில் வந்து ஃபவுண்டைன் வரும். அதாவது நல்லாவே வந்து ஒரு ஹைட்டாக வரும் இந்த ஃபவுண்டைனு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக இருக்க இந்த ஸ்கை ஷாட் எடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஸ்கை ஷாட் தான், மேலே போய் வெடிக்கிறது. இது வந்து ஒரு சின்ன ஸ்கை ஷாட்டு. இது வந்து மேலே போய் வெடிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது வந்து இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் மேலே போய் வெடிச்சு. அடுத்தது இது வந்து கிரவுண்ட் ஷக்கர் பிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஷக்கர் பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. உள்ளே வந்து இது ஜஸ்ட் வந்து சங்கு சக்கரம் தான். உள்ளே வந்து நார்மலாக ஒரு 5 to 6 பீஸ் வந்து சங்கு சக்கரம் இருக்கும் உள்ள. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிராக்லிங் கன்னு. இது வந்து நமக்கு உள்ள 2 பீஸ் இருக்கும். நம்ம வந்து லைட் பண்ணோம்னா அது மாதிரி நல்லா கோல்டு கலரில் கிராக்லிங்கில் சூப்பராக வரும். இது உள்ளே வந்து 2 பீஸ் இருக்குள்ள, நல்லாவே வந்து பெருசாக இருக்குது இந்த டாப் கன். அடுத்தது இது வந்து சோனி டெர்மினேட்டர் கன். இது வந்து நம்ம போன வருஷமாக வாங்கியிருந்தோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கன்று இருக்கும், அந்த கன்று இருக்கும். ப்ளஸ் வந்து 4 ரிங் கேப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உள்ள 4 பாக்ஸ் ரிங் கேப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம அந்த கன்னில் ரிங் கேப் லோட் பண்ணி ஃபுல்லாக வெடிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்தது ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கை ஷாட் தான். இது வந்து மேலே போய் வெடிச்சு நல்லா மாதிரி க்ரீன் கலரில் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா மேலே போய் வெடிச்சு நல்லா நிறைய ஏரியாவும் கவர் பண்ணும் அண்ட் சூப்பராக க்ரீன் கலர்லேயும் வரும். அடுத்தது நம்ம இந்த மேலே இருக்க 2 பாக்ஸ் எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸு. இது வந்து நமக்கு தெரியும் நார்மலாக கம்பி மத்தாப்பு தான். இதில் வந்து அதிலே இது 50 சென்டிமீட்ரு. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாகவே இருக்குது. 50 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ். உள்ளே வந்து ரெண்டுத்துலேயும் ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதை எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளி அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் தான். இதுவும் இப்போ அடுத்து நம்ம எடுக்கிற டாம் அண்ட் ஜெர்ரி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். இது வந்து 5 பீஸ் இருக்குது. 5மே வந்து 5 கலரில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த கலர்ஸும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில்வரு, அதுக்கப்புறமா ரெட் அண்ட் க்ரீனு, கோல்டு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலேயே கலர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியும் அதே மாதிரி தான். 5 பீஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டைன் நல்லா ஹைட்டாகவும் இருக்கும், இன்னொன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் இருக்கும்.
அடுத்தது தாண்டியா பீகாக். இது வந்து இன்னொரு சூப்பரான கிராக்கர். இது வந்து நம்ம மேலே ஒரு இடத்துல வந்து லைட் பண்ணோம்னா 3 சைட்லேருந்து வரும். இது வந்து 3 ஃபேஸ் பீகாக். இது நம்ம வந்து ஒரு இடத்துல லைட் பண்ணோம்னா 3 சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வரும். அண்ட் இது வந்து 3 கலர் வரும். அதே மாதிரி இங்கே வந்து ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் வந்து நம்ம இந்தியா ஃப்ளாக் கிட்டத்தட்ட ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 3 கலர்ஸில் சூப்பராக வரும் இந்த பீகாக். அடுத்தது ஹோண்டா வீல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் தான். இது வந்து நமக்கு லைட் பண்ணோன்னே இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் சூப்பராக வந்து சுத்தணும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹைலைட் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலரு. இதை நமக்கே தெரியும், நார்மலாக அந்த கேண்டல்லாம் வச்சுருப்போம் தெரியுமா, கையில் பிடிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஹைலைட் அப்படின்னு. இது வந்து நம்ம லைட் பண்ணோம்னா இது வந்து ரெட் அண்ட் க்ரீனு வித் கிராக்லிங்கோட வரும். அது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்டு தான். இது வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது இந்த வருஷத்தோட நியூ அரைவல். இது வந்து நம்மள மாதிரி கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்காகவே இந்த பேட்டு. இது வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருந்தோம்னா மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வரும். இங்கே லைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த சும்மா பென்சில்லாம் வச்சுருக்கோம் தெரியுமா, அது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா ஃபேன்சியாக இருக்கும், செம்ம பேட்டாக இருக்குது. இப்போ தான் அந்த மாதிரி பேட் மாதிரி வாங்கும்போது என்னன்னா குழந்தைங்கலாம் கையில் பிடிக்கும்போது ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் அது வந்து பெருசாக இருக்கனால குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் அடிக்க தான் ஸ்கை ஷாட் தான். இது வந்து ரெட் அப்படின்னு 5 ஸ்டார் சீரீஸ் ரெட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து மேலே போய் இந்த மாதிரி ரெட் கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அடுத்து வந்து ட்விஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. முன்னாடி பார்த்தோம்னா அதே தான் க்ரீன் கலரு. இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது. அடுத்தது கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல். இது வந்து என்னன்னு பாருங்க, நம்ம டிவிகேயோட பிராண்ட். இது அப்படின்னு இல்லை, இது வந்து சும்மா போட்டிருக்காங்க, டிவிகே பிராண்ட்லாம் கிடையாது, சும்மா டிவிகேன்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல். இது வந்து நம்ம போன வாட்டியும் வாங்கியிருந்தோம். உள்ள வந்து ஜஸ்ட் சங்கு சக்கரம் தான், நார்மல் சங்கு சக்கரம். அடுத்தது கேம் ஷோ. எவ்வளோ பணம் தருவாங்கன்னு தெரியல. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. பட் கேம் ஷோன்னு போட்டிருக்கு. இதுல இருந்து உள்ள வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே போய் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா செமையாக இருக்குது. பேக்கிங்லாம் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கோல்டு கலரில் வெடிக்கும். அது மேலே போய் கேம் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது குருவி வெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். குருவி கூட எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் இந்த வெடி வந்து குருவி வெடி குட்டியாக இருக்குது. நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். சைஸ் குட்டியாக இருந்தாலும் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது AK-30 ஷாட். ஏகேன்னே அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏகேன்றது வந்து சும்மா போட்டிருக்காங்க, AK-30 ஷாட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து 30 ஷாட் தான். மேலே போய் நல்லா ஒரு ஷாட்டும் கலர்ஃபுல்லாக குவாலிட்டியாக வெடிக்கணும்னு நம்புவோம். 30 ஷாட்ஸ் இது நீங்கள் வச்சிடலாம். அடுத்தது சின்ன ஐட்டமாகவே எடுப்போம். இது வந்து ரெயின்போ கலர்ஸ். இது வந்து சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் ஜஸ்ட் வந்து லைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கலர்ஃபுல்லாக வரும். இந்த ரீல்ஸ்லாம் பண்ணலாம் வந்து ரிமைன்ஸ்டரில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வரும், சூப்பராக இருக்கும். இது பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கலர்ஸ்னால் ஜஸ்ட் இந்த மாதிரி கலர் ஃபாக் தான் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக டேஞ்சர்லாம் இல்லை, ஜஸ்ட் கலர் ஃபாக் தான் வரும். இது வந்து 3-in-1 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரியல, 3-in-1 3 கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று தான் இருக்கும். அடுத்தது ஹெலிகாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 5 பீஸா 4 பீஸான்னு தெரில. இது வந்து நம்ம பொருத்தி வச்சோம்னா சில டைம் கரெக்டாக போகும், சில டைம் கண்ணா அப்படின்னு போயிடும். இந்த எப்படின்னா நம்ம பொருத்தி வச்சோடனே மேலே வந்து பறக்கும், அதுதான் இது ஹெலிகாப்டர் அப்படின்றது. இதுவுமே வந்து உள்ள 5 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹெலிகாப்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா சோனியோட 15 ஷாட்ஸ். இது வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே போய் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வெடிக்கும். இது வந்து சோனி பிராண்டோடது தான். ஸோ வந்து கண்டிப்பாக குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அடுத்தது நம்ம இந்த சைடு இருக்க சின்ன ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு தான். இது வந்து கிளிட்டரிங் ஸ்பார்க்கிள்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர் 2 இருக்குது. ரெட் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் 30 சென்டிமீட்டர் 2 இருக்குது. கலர் ஸ்பார்க்கிள்ஸ் 30 சென்டிமீட்டர் 1 தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 1 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் 30 சென்டிமீட்டர் 2 இருக்குது. அதுக்கப்புறமா க்ரீன் ஸ்பார்க்கிள்ஸ்லேயும் 30 சென்டிமீட்டர் 2 இருக்குது. நாங்கள் எல்லாமே 30 சென்டிமீட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவ்வளோ ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கை ஷாட். இது வந்து கிராண்ட் பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் ஸ்கை ஷாட் தான். மேலே போய் வெடிச்சு இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. பேக்கிங்குமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, அதை விட இது வந்து பெருசாக இருக்குது ஸ்கை ஷாட்டு. இது வந்து பெருசு அப்படின்னா இது அதை விட பெருசு. அந்த மாதிரி ஒரு ஸ்கை ஷாட் இருக்குது. இது வந்து கோல்டு. இது வந்து மேலே போய் வெடிச்சு நல்லா கோல்டு கலரில், அதை விட இது நல்லா ஹைட்டும் கூட போகும். அண்ட் வெடிச்சு நல்லா நிறைய ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கோல்டு கலரில் சூப்பராக வரும். இதுதான் இது. அடுத்தது இங்கே ட்ரையாங்கிளாக என்னமோ இருக்குது, இது எடுப்போம். இது வந்து பாரிஸ் டவர். இது வந்து ஃபவுண்டைன் தான், ரெட் அண்ட் க்ரீன். உள்ளே வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பாருங்க, ஒரே ஒரு பீஸ் இருக்குள்ள. இது நம்ம ஃபவுண்டைன் தான். இது வந்து லைட் பண்ணால் ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வரும். அடுத்தது ஒயிட் ஷேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது.
இது வந்து ஸ்கை ஷாட் தான். உள்ளே வந்து 2 பீஸ் இருக்குது, சோனியோட பிராண்டு. மேலே போய் வெடிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் வரும். ஒயிட்டு நடுவில் கொஞ்சோண்டு கோல்டாக வரும். அதுதான் இது வந்து ஒயிட் செக்ஸ். அடுத்தது இது எடுப்போம். இது வந்து 2 சவுண்டு கிராக்கர்ஸு. இது வந்து உங்களுக்கே தெரியும், கீழே ஒரு ஷாட் வெடிக்கும், நம்ம மேலே போய் சின்னதாக சும்மா ஸ்கை ஷாட் மாதிரி வெடிக்கும். அதுதான் இது 2 சவுண்டு கிராக்கர்ஸு 2 இருக்குது. அதுக்கப்புறமா இது என்னது, ட்ரிசிலிங் டான்சர் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து பட்டர்ஃப்ளை தான். உள்ளே வந்து 5 பீஸ் இருக்கும். இதையுமே நீங்கள் வந்து பொருத்தி வச்சிங்கன்னா சில டைம் கரெக்டாக போகும், இல்லை சில டைம் கரெக்டாக வேணாலும் பறந்துடும். அந்த மாதிரி தான் இது. இதுவுமே ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்தது நம்மளோட எல்லாரோட ஃபேவரட்டான சின்சான். இது வந்து ஃபவுண்டைன் தான். இது வந்து உள்ளே வந்து ஒன்று ஒரு கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ளூவும் க்ரீனும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து லைட் பண்ணிங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனில் தான் இது வந்து வரும். இது வந்து சின்சான் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பேக்கிங்லாம். அடுத்தது இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் நான் எடுக்கலை, இங்கே இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா பெருசெல்லாம் எடுத்தோம்னா திரும்பி பேக் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு இன்னொரு 15 நாள் இருக்குது இல்லையா, அதனால தான். அடுத்தது இது வந்து ரைடர் ஸ்டார். இது வந்து 12 ஷாட்ஸ் தான். இது வந்து நம்ம ஒரு வாட்டி வச்சோம்னா 12 ஷாட் வந்து மேலே போய் குவாலிட்டியாக வெடிக்கும். அதுதான் இது ரைடர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் எடுப்போம். இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு. ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவர் பாட்ஸ் வந்து குட்டியாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்காக வந்து பாருங்க. அடுத்தது பெரிய ஃப்ளவர் பாட் ஒன்று அனுப்பிட்டாங்க, பிங்க் பேந்தர். இது வந்து நம்ம இது பண்ண லைட் பண்ணோம்னா இது மாதிரி சரி ஹைட்டுக்கு இது மாதிரி ஃபுல்லாக பிங்க் கலரில் வரும். ஏரியாவே உங்களுக்கு தான் பார்க்கும். பிங்க் கலரும் வைலட் கலரும் இந்த வருஷம் தான் வந்து கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. கிராக்கர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. அடுத்தது ஸ்வீடன் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் ஸ்கை ஷாட் தான். மேலே போய் வெடிச்சு அதே மாதிரி தான் அந்த பிங்க் பேந்தர் மாதிரி இதுவும் நல்லா மேலே போய் வெடிச்சு பிங்க் கலரில் வரும். இது நல்லா ஹைட்டு போகும். இது வந்து ஸ்வீடன் போட்டிருக்கு. இது நல்லா பிங்க் கலரில் வரும், நிறைய ஏரியா கவர் பண்ணுவது. அடுத்தது ரைடிங் ஸ்டார். அதுலேயே வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது. இது வந்து 12 ஸ்டார் தான். 12 ஷாட்ஸ் தான் இது. ரைடிங் ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா சின்னதே எடுப்போம். இது வந்து FIFA 12+12 ஷாட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு வாட்டி லைட் பண்ணோம்னா 12 ஷாட்ஸ். இது 12+12ன்னு இல்லை, வந்து ஜஸ்ட் 12 ஷாட்ஸ் தான். FIFA மல்டி கலர் வித் ரைடர் ஷாட்ஸ்னு இருக்குது. மேலே போய் வெடிச்சுன்னா கிராக்லிங்காக மல்டி கலரில் வரும் நம்புவோம். அதுதான் இது. அடுத்தது ரீமிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து 10 ஷாட்ஸ் தான். பட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. 10 மல்டி கலர் ஷாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 10 ஷாட்டாக இருந்தாலும் பாக்ஸ் வந்து செம்ம பெருசாக இருக்குது. மேலே போய் வெடிச்சு ஒன்று ஒரு கலரில் வரும். அதுதான் இது மல்டி கலர் ஷாட்ஸ். பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது கோல்டு காயின் அப்படின்னு இருக்குது. இது வந்து பாக்ஸ் கொஞ்சம் இது மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடிச்சோம்னா அப்படியே கோல்டாக வந்து கொட்டும். அப்படிலாம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இது வந்து கோல்டு கலரில் அந்த ஃபவுண்டைன் வரும். ஹைட் வந்து உள்ளே இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு இது வெடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வராது. பட் எல்லோ கிராக்லிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஃபவுண்டைன் வரும். அடுத்தது இங்கே வந்து 12 ஷாட்ஸ் அப்படின்னு வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு, இது வந்து ரெண்டுமே 12 ஷாட்ஸ் தான். இது வந்து மேலே போய் ரெட் கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ்னு போட்டிருக்கு. இது வந்து ரெட் கலரில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 12 ஷாட்ஸ் இங்கே 2 இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கை ஷாட் இருக்குது. இது வந்து 7 ஷாட்ஸ் தான். இது மேலே போய் வெடிச்சு எல்லாமே வந்து ரெட் கலரில் ரெட்டும் கொஞ்சம் கிராக்லிங்கும் சேர்ந்த மாதிரி வரும். அதுதான் இது. அதுக்கப்புறமா இங்கே வந்து குட்டியாக இருக்குது. என்னது இது வந்து மெயினாக எக்ஸ்மாஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் தான். உள்ள பாருங்கள், இது வந்து உள்ள வந்து இது வந்து க்ரீன் கலரில் வரும். நல்லா வந்து ஃபவுண்டைனு உங்களுக்கு க்ரீன் கலரில் வருது. இதுவுமே சூப்பராக இருக்குது. அடுத்தது ஃப்ளார் 25 அப்படின்னு இங்கே வந்து ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு 25 ஷாட்ஸ். இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு கலரில் வரும் உங்களுக்கு. அதுதான் இது வந்து ஃப்ளார் 25 ஷாட்ஸு. அடுத்தது இங்கே AXN அப்படின்னு வந்து ஒரு ஷாட் இருக்குது. இது வந்து பாருங்கள் ஹைட்டாக செம்ம ஹைட்டாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் தான். இது வந்து 5 இன்ச் ஃபேன்சின்னு நினைக்கிறேன். 5 இன்ச் இல்லை 6 இன்ச் இருக்கும். இது வந்து ஒரே சிங்கிள் ஷாட் தான். உங்களுக்கு மேலே போய் வெடிச்சு இந்த மாதிரி க்ரீனு நடுவில் கோல்டு இந்த மாதிரி வந்து பயங்கரமாக வரும். உங்களுக்கு வந்து ஏரியா பயங்கரமான நிறைய ஏரியா கவர் பண்ணும். சவுண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த ஒரு ஷாட்டு. அடுத்தது மற்ற இருக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்பி வந்து அடுக்க முடியாது, அதனால் நான் அப்படியே காமிச்சிடுறேன். இது வந்து ஒயாலோ அப்படின்னு வந்து ஒரு ஷாட் இருக்குது. இது வந்து ஒயாலோ 60 மல்டி கலர் ஷாட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து 60 ஷாட். இது மேலே போய் வெடிச்சு இந்த மாதிரி ஒன்று ஒரு கலரில் வரும். ரெட்டு க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலரில் வரும். அடுத்தது இங்கே வந்து ஜெனசிஸ் அப்படின்னு வந்து ஒரு கிராக்கர் இருக்குது. இது வந்து மல்டி கலர் ஷாட். இது வந்து 50 ஷாட். இதுவுமே இந்த மாதிரி மேலே போய் வெடிச்சு செம்மையாக வந்து நிறைய கலர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா வந்து பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே சூப்பர் ஹீரோ 50 அப்படின்னு இருக்குது.
இது வந்து ஒரு 50 ஷாட்டு. இதுவுமே மேலே போய் அடிச்சு அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதுதான் இது. அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு பெரிய ஐட்டம் இருக்குது. இது வந்து இருங்க, நான் வந்து இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 60 ஷாட்டு. இது வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே பெருசு. இது வந்து அவத்தார் 50 அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் சோனியோட தான், இதுவும் சோனியோட தான். பட் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது வந்து 50, அதுவும் 50 தான். பட் இதோட சைஸு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம டைமிங் வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 நிமிஷமே வரும். நிறைய டைமிங் வரும் 50 ஷாட். இதுவுமே இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து செம டைமிங் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 50 ஷாட்டு. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 60 ஷாட்டு. செம வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 60 ஷாட்ஸு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் உங்களுக்கு உள்ளே வச்சு காட்டுறேன். இது 4மே வந்து நல்லா செம டைமிங் வரும். இது ஹைட்டுமே உங்களுக்கு நல்லா போகும், சவுண்டும் நல்லா கேட்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்க கிராக்கர்ஸு. இது வந்து நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சு எடுத்து வச்சதில் கொஞ்சம் குப்பை மாதிரி அடிக்க வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் திரும்பி வந்து இதே பாக்ஸ்க்குள்ளே எடுத்து பேக் பண்ணணும். அதுதான் அடுத்த பெரிய டாஸ்க்கு. இந்த இவ்வளோ நம்ம கிராக்கர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 4 கிராக்கர் இருக்குது. 50 ஷாட் 60 ஷாட்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்த எல்லா கிராக்கர்ஸும் சேர்ந்து எங்களுக்கு வந்து 12,000 ருபீஸ் வந்துச்சு. நாங்கள் இது வந்து சிவகாசியில் இருக்க கிராக்கர் ஷாப்பி அப்படின்னு அந்த ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம போன வாட்டி இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். போன வாட்டி எல்லாமே வந்து குவாலிட்டியாக வெடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அதனால தான் இந்த வருஷமும் அங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அண்ட் இது வந்து உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது வந்து உங்களோட ஊர் பொறுத்து. அவங்க வந்து சிவகாசியிலேருந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிடுவாங்க. அது வந்து உங்களோட ஊர் பொறுத்து ஒரு 5 நாள் தான், மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்டாசு வாங்க போகிறோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் உங்களுக்குமே நீங்களுமே பட்டாசு வாங்க போகிறீங்கன்னா கிராக்கர் ஷாப்பையே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாடா, பை பாய்.